பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவெளியில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 63வது அதிகாரம் 9வது வசனம். அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலேயும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை இரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்து நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களை எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, அவருடைய எல்லா நெருக்கத்திலையும் அவர் நெருக்கப்பட்டார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்மளோடு கூட இணைந்து பயணிக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நெருக்கம். அன்றைக்கு எகிப்தில் இருக்கிற ஜனங்கள் நெருக்கப்பட்ட பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். தேவன் அவருடைய கூக்குரலை கேட்டு அவருடைய பாடுகளையும் வேதனைகளையும் அறிந்து அவர்களை மீட்டெடுப்பதற்காக மோசேயை அனுப்புகிறதை நீங்கள் பார்க்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராய் கடந்து வருகிறது. உங்களுடைய எல்லா நெருக்கத்திலேயும் அவர் நெருக்கப்பட்டார். அவர் நெருக்கப்பட்டதுனால நம்முடைய நெருக்கத்தினுடைய வேதனையை அவர் அறிந்திருக்கிறார். உங்கள் நெருக்கத்தினுடைய வேதனையை அறிந்தவர் சும்மா இருக்கலை. அவருடைய சமூகத்தில் இருக்கிற தூதனை கர்த்தர் அனுப்புகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரம் 34வது வசனத்தில் வாசிக்கும்போது, எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து அவர்களுடைய பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி நான் இறங்கினேன். சோத்திரம். இந்த கால வேளையில் நெருக்கப்படுகிற உங்களை விடுவிக்கும்படி கர்த்தர் இறங்குகிறார். கர்த்தர் உங்களுக்காக ஒரு தூதனை அனுப்புகிறார். காரணம் என்ன தெரியுமா? எபிரேயர் 2:18 சொல்லுது, அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். நான் இப்படி சொல்கிறேன், உங்களுடைய நெருக்கத்தினுடைய ஆழம், அதனால் நீங்கள் படுகிற கஷ்டங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அந்த நெருக்கத்தை அவர் பார்த்து பரிதபிக்கிற தேவன் அல்ல. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுத்த தேவன் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். இந்த நாளில் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், எபிரேயர் 4:15 வாசிக்கும் பொழுது, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டோம் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியன் நமக்கு இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிற தேவன் அல்ல. அவர் எல்லாவற்றிலையும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர். வேதம் சொல்லுகிறது, அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமடைகிறோம்.
இன்றைக்கு எத்தனை பேர் இந்த கால வேளையில் நெருக்கப்படுகிறீங்க? உங்களுடைய நெருக்கத்திற்காக அவர் நெருக்கப்பட்டார். நீங்கள் படுகிற சூழ்நிலைகளை மாற்றும்படி கர்த்தர் இன்னைக்கு இறங்குகிறார். அவருடைய தழும்புகள் உன்னை சுகமாக்குகிறது. கர்த்தர் இறங்குகிறார். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, Glory to God. நீங்கள் படுகிற வேதனையை அறிந்த, நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன், உங்களுடைய வேதனையை அறிந்தவரால் மட்டும்தான் உங்களை புரிந்து கொள்ள முடியும். உங்களை புரிந்து கொண்டவர், உங்களை அறிந்து கொண்டவர் உன்னை குணமாக்கும்படி, உன்னை மீட்டெடுக்கும்படி இப்பொழுது அவர் இறங்குகிறார். பரலோக பிதாவே, உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறப்பா. அவருடைய எல்லா நெருக்கங்களையும் கர்த்தர் மாற்றும். சமாதானத்தை உண்டு பண்ணும். உம்முடைய தழும்புகள் அவர்களை சுகமாக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.